ஹாய் கைஸ், வெல்கம் டு பனி சீக்ஸ் vlog. இந்த வீடியோவில் நம்மளோட கிச்சன் ஷெல்ஃபை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப வேர்ஸ்ட் கேஸில் இருக்குது. என்ன தான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலுமே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கனால டஸ்ட் படிய தான் செய்யுது. இந்த டைம் மேக்ஸிமம் டஸ்ட் உள்ளே வராத மாதிரி விண்டோஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஷெல்ஃபில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுட்டு ஷெல்ஃபை ஃபுல்லாக துடைக்க போகிறேன். ஹைட்டு பத்தாமல் தொங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு போய் ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து அது மேலே நின்று அப்புறம் க்ளீன் பண்ண ஃபுல்லாத்தையும். ஓகே, இப்போது ஹைட் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்பாடி, ஒரு வழியாக எல்லா ஷெல்ஃபையுமே தொடச்சாச்சு. தேவையே இல்லாத பொருட்களையும் இந்த பாக்ஸில் டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. பழைய ரேஷன் புடவையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஷெல்ஃபு கீழே போடுறதுக்காக. அதையும் பாலாக போட்டு மடித்து விட்டுறலாம். கிச்சன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக டிமார்ட் போயிட்டு 149.99 ரேஞ்சில் செட் ஆஃப் 3 செட் ஆஃப் 6 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெரிய கண்டெய்னரில் மட்டும் ஸ்பூனோட உள்ளே வந்துடும். இது நெக்ஸ்ட் டே நான் வீடியோ எடுக்கிறது. எவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு பாருங்கள். அப்பாடி, ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக வேர்த்துருச்சு. கண்மை ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது. சக்ஸஸ். பாய்.